அனுசரணை வழங்குவோம். புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர் முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு. வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருப்பது கோபி கிருஷ்ணா கோஷிகா. முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த தசாப்தத்திற்குள் இலங்கையின் பொருளாதாரத்தை உயர்த்தும் இலக்குடன் அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக கைத்தொழில் பிரதி அமைச்சர் தெரிவிப்பு. ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை ஊக்குவிப்பது அவசியமாகும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிப்பு. சட்டத்தரணிகள் சங்க தலைவரை பதவி விலக கோரி ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி ஆர்ப்பாட்டம். யாழ்ப்பாணம் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையினால் புதிய உள்ளக விளையாட்டு அரங்கிற்கு அடிக்கல். எல்னினோ தாக்கம் காரணமாக கிளிநொச்சி இரணைமடு குள நீர்மட்டம் தற்போது 19 அடியாக குறைவு. தொடர்வன முதன்மை செய்திகள். அடுத்த தசாப்தத்துக்குள் இலங்கையின் பொருளாதாரத்தை உயர்த்தும் இலக்குடன் அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக கைத்தொழில் பிரதி அமைச்சர் சதுரங்க அபிசிங்க தெரிவித்துள்ளார். அடுத்த தசாப்தத்துக்குள் இலங்கையின் பொருளாதாரத்தை சுமார் 98,60,000 கோடி மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய பொருளாதாரமாக உயர்த்தும் இலக்குடன் அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபிசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர், இந்த இலக்கை அடைவதற்கு உள்நாட்டு தொழில் முனைவோர் உள்ளூர் சந்தையை மாத்திரம் இலக்காக கொள்ளாமல் சர்வதேச முதலீடுகளை ஈர்க்கும் வகையிலும் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கும் வகையிலும் புதிய வணிகங்களை உருவாக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். பாரம்பரிய கல்வி முறைமைகள் மாணவர்களின் கற்பனை திறன் மற்றும் சுய சிந்தனையை மட்டுப்படுத்தியுள்ளதாக தெரிவித்த பிரதி அமைச்சர், புதிய கல்வி முறை குழந்தைகள் ஆராயும் திறன், படைப்பாற்றல் மற்றும் மனித நேயத்துடன் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் திறனை வளர்க்கும் வகையில் மாற்றியமைக்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். இதேவேளை வேகமாக வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை மனிதர்களின் பணிச்சுமையை குறைத்து உற்பத்தி திறனை அதிகரிக்கும் வகையிலும் பயன்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்டுள்ள நிலையிலும் 19ஆம் நூற்றாண்டில் போராடி பெற்ற 8 மணி நேர வேலை நேர முறை தொடர்வது குறித்து கேள்வி எழுப்பிய அவர், செயற்கை நுண்ணறிவின் உதவியுடன் உற்பத்தி திறனை அதிகரித்து வேலை நேரத்தை குறைப்பதன் மூலம் மக்கள் தமது குடும்பத்தினருடன் அதிக நேரத்தை செலவிடும் வாய்ப்பை உருவாக்க முடியும் என தெரிவித்துள்ளார். மீண்டும் மீண்டும் மேற்கொள்ளப்படும் வழக்கமான பணிகளை செயற்கை நுண்ணறிவு பொறுப்பேற்கும் நிலையில் மனிதர்களின் படைப்பாற்றல்கள், பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் திறன் மற்றும் உணர்வு பூர்வமான உறவுகள் எதிர்கால சமூகத்தில் அதிக முக்கியத்துவம் பெறும் எனவும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கை எதிர்காலத்தில் பிராந்தியத்தின் முக்கிய பொருளாதார மாற்றத்தின் முன்னுதாரணமாக உருவாகும் என நம்பிக்கை வெளியிட்ட அவர், இளைஞர்கள் மற்றும் புதிய தொழில் முனைவோர் சர்வதேச அறிவையும் உலகளாவிய தொடர்புகளையும் பெற்றுக்கொள்வதற்கு தேவையான அனைத்து ஆதரவையும் அரசாங்கம் தொடர்ந்து வழங்கும் எனவும் உறுதியளித்துள்ளார். And the organizations are looking for. Therefore, going forward, the organizations will have less staff because you will not need people to do repetitive stuff. So you will need more people to solve problems, and the job roles will change. The tasks will change. But it doesn't mean that technology will replace our role in this world. This role has so many problems to solve. This role
ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை ஊக்குவிப்பது அவசியமாகும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அரசு பாடசாலை போசாக்கு திட்டமானது குறிப்பிட்ட மாணவர்களுக்கு இலவச உணவு வழங்குவதுடன் மட்டுப்படுத்தாமல் முழு பாடசாலை கட்டமைப்பிலும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், போசாக்கு குறித்து விழிப்புணர்வு மற்றும் சிறந்த சுகாதார பழக்கங்களை உருவாக்கும் திட்டமாக இருக்க வேண்டும் என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்திருந்தார். உலக உணவு திட்டத்தின் பிரதிநிதிகளுடன் அலரி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை தெரிவித்திருந்தார். நாட்டில் நிலவும் போசாக்கு பிரச்சினைகளுக்கு அதிக அவதானம் செலுத்த வேண்டியுள்ளது. ஆரம்ப சுகாதார சேவைகளுடன் இணைந்து ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை ஊக்குவிப்பதும் அவசியமாகும். தற்போது பாடசாலைகள், முன்பள்ளிகள் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட குடும்ப மட்டங்களில் போசாக்கு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. வேகமாக அதிகரித்து வரும் தொற்றா நோய்களை கட்டுப்படுத்த அவற்றுக்கான அடிப்படை காரணங்களை அடையாளம் காண்பது அவசியம். மேலும் போசாக்கு மற்றும் சுகாதார தொடர்பான எதிர்கால கொள்கை முடிவுகள் ஊடகங்களின் அடிப்படையில் அல்லாமல் விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் மற்றும் துல்லியமான தரவுகளின் அடிப்படையிலும் எடுக்கப்பட வேண்டும். நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரக்கூடிய விடயங்கள் தொடர்பில் அரசாங்க பிரதிநிதிகள் முன்கூட்டியே கருத்து வெளியிடுவது நீதித்துறையின் சுயாதீனம் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை பாதிக்கக்கூடும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எச்சரித்துள்ளார். அரசியல் அமைப்பின் 22வது திருத்தம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரக்கூடிய விடயங்கள் தொடர்பில் அரசாங்க பிரதிநிதிகள் முன்கூட்டியே கருத்து வெளியிடுவது நீதித்துறையின் சுயாதீனம் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை பாதிக்கக்கூடும் என எச்சரித்துள்ளார். கொழும்பு நெலும்பு மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், நீதிமன்ற தீர்ப்புகளை முன்கூட்டியே எதிர்பார்க்கும் வகையில் வெளியிடப்படும் கருத்துக்கள் நீதித்துறையின் பாரபட்சமற்ற செயற்பாடுகள் தொடர்பில் சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடும் என தெரிவித்துள்ளார். அண்மைய விசாரணைகள் சில குறிப்பிட்ட நபர்களை இலக்காக கொண்டு நடத்தப்பட்டிருக்கக்கூடும் என கேள்வி எழுப்பிய நாமல் ராஜபக்ச, விசாரணை அறிக்கைகளை முழுமையாக மீளாய்வு செய்து நியாயமான விசாரணைகளின் அடிப்படையிலேயே முடிவுக்கு வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் தேர்தல்களை முன்னின்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனது அடிமட்ட செயற்பாடுகளை வலுப்படுத்தி நாடு முழுதும் மக்களை நேரடியாக சந்திக்க நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை மக்களை நேரடியாக பாதிக்கும் பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் முன்னுரிமை வழங்க வேண்டும் எனவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு உரத்தை உரிய நேரத்தில் வழங்குதல், நெல் கொள்வனவு, மீனவர்களுக்கு எரிபொருள் சலுகை, பட்டதாரிகளுக்கு ஆதரவு வழங்குதல் மற்றும் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் தொழில்துறைக்கு உதவுதல் உள்ளிட்ட விடயங்கள் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசியலமைப்பு மாற்றங்கள் மிகவும் கவனமாக பரிசீலிக்கப்பட வேண்டும் எனவும் அவை ஜனநாயக நிறுவனங்கள் மற்றும் சட்டத்தின் ஆட்சி மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை பாதிக்கக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை எல்னினோ நிலைமையால் ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றங்கள் தொடர்பிலும் கருத்து வெளியிட்ட நாமல் ராஜபக்ச, பாதகமான காலநிலை குறித்து எதிர்வு கூறல்கள் வெளியாகும் போது முன்னெச்சரிக்கைகள் திட்டங்களை தயாரித்து அரச நிறுவனங்களை உரிய முறையில் தயார் நிலை வைத்திருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக பெயரிடப்பட்டுள்ள எரிக் எஸ் மயர் இன்று
மாலை கொழும்பை வந்தடைந்துள்ளார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக பெயரிடப்பட்டுள்ள எரிக் எஸ் மயர் தனது கடமைகளை பொறுப்பேற்பதற்காக இன்று மாலை கொழும்பை வந்தடைந்துள்ளார். இலங்கைக்கான 29வது அமெரிக்க தூதுவராக சேவையாற்ற உள்ள எரிக் மயர் இலங்கையின் அமெரிக்காவை பிரதிநிதித்துவப்படுத்தும் தனக்கு கிடைத்த கௌரவம் என தெரிவித்துள்ளார். அமெரிக்க வணிகங்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குதல், இரு நாடுகளுக்கும் இடையிலான பகிரப்பட்ட பாதுகாப்பு நலன்களை மேம்படுத்துதல் மற்றும் அமெரிக்கா இலங்கை ஆகிய இரு நாடுகளின் மக்களும் அதிகரித்த செழிப்பை ஏற்படுத்துதல் ஆகிய நோக்கங்களுடன் அமெரிக்கா இலங்கை பங்காண்மையை மேலும் வலுப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் வலுவான அடித்தளத்தை கொண்டுள்ளதாகவும் அந்த அடித்தளத்தின் அடிப்படையில் இரு ஜனநாயக நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் கட்டியெழுப்ப எதிர்பார்ப்பதாகவும் எரிக் மயர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக பெயரிடப்படுவதற்கு முன்னர் நோர்வேயில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் தூதரக விவகாரங்களுக்கான பொறுப்பாளராக எரிக் மயர் பணியாற்றியுள்ளார். அதற்கு முன்னர் அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்கள் வணிகத்தில் சிரேஷ்ட பணியக அதிகாரியாகவும் அவர் சேவையாற்றியுள்ளார். சட்டத்தரணிகள் சங்க தலைவரை பதவி விலக கோரி ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தற்போதைய தலைவர் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கூட்டு எதிர்க்கட்சி மற்றும் சிவில் அமைப்புகளால் சட்டத்தரணிகள் சங்க தலைமையகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட குறித்த ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் இணை அமைப்பாளர் நிர்ஷகுமார දෙවැනි ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථා සංශෝධනයත් එක්කම නීතිඥ සංගමේ සභාපතිවරයාගේ හැසිරීම இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தற்போதைய தலைவர் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கூட்டு எதிர்க்கட்சி மற்றும் சிவில் அமைப்புகளால் சட்டத்தரணிகள் சங்க தலைமையகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட குறித்த ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் இணை அமைப்பாளர் நிருக்ஷணகுமார 22வது அரசியலமைப்பு திருத்த விவகாரத்தில் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவரின் செயல்பாடுகள் முற்றிலும் நடுநிலை தவறியதாக உள்ளது. ஒரு தொழில்முறை சங்கத்தின் தலைவராக செயல்படாமல் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான எதிர்க்கட்சியின் அரசியல் கைப்பாவையாக சட்டத்தரணிகள் சங்க தலைவர் மாறிவிட்டார். ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக நாடாளுமன்றத்திற்கு கடிதம் அனுப்பிய தலைவர் பின்னர் அவ்வாறு எதுவும் இல்லை என கூறியது அவரது நிர்வாக பலவீனத்தை காட்டுகிறது. சட்டத்தரணிகள் சங்க தலைவரின் ஒரு சார்பான அரசியல் அறிக்கைகள் மற்றும் நிலைப்பாடுகள் காரணமாகவே நாட்டின் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை இலக்கு வைத்து பல்வேறு தரப்பினரும் விமர்சனங்களை முன்வைக்க வழிவகுத்துள்ளது. கடந்த காலத்தில் அரச வைத்தியர்கள் சங்கத்தின் தலைவர் அரசியலில் ஈடுபட்டு அந்த அமைப்பின் நம்பகத்தன்மையை சீரழித்தது போல தற்போது சட்டத்தரணிகள் சங்கத்தின் கௌரவத்தையும் தற்போதைய தலைவர் சீரழித்து வருகின்றார். முந்தைய தலைவர்கள் அரசியல் தலையீடின்றி சங்கத்தை வழிநடத்தி வந்தனர். எனவே தற்போதைய தலைவர் உடனடியாக தனது பதவியை துறக்க வேண்டும் என நாம் வலியுறுத்துகிறோம். ඒක අපද විපක්ෂ කණ්ඩායම විදියට මේ අවස්ථාව ඉල්ලා සිටින්නේ. யாழ்ப்பாணம் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் புதிய உள்ளக விளையாட்டு அரங்குக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் புதிய உள்ளக விளையாட்டு அரங்குக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று பிரதேச சபையின் தலைமை அலுவலக வளாகத்தில் இடம்பெற்றது. பிரதேச சபையின் நிதியில் 3,30,00,000 ரூபாய் செலவில் உள்ளக விளையாட்டு அரங்கு நிர்மாணிக்கப்பட உள்ளது. வலிகாமம் தெற்கு பிரதேச சபை தவிசாளர் தி பிரகாஷ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CV.K. சிவஞானம், பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் உள்ளிட்ட கட்சியின் முக்கியஸ்தர்கள் பங்கேற்றனர்.
யாழ்ப்பாணம் மாநகர சபை முதல்வர் மற்றும் வடக்கு மாகாணத்தின் பல்வேறு பிரதேச சபைகளின் தவிசாளர்கள், உறுப்பினர்கள், பிரதேச சபை உத்தியோகத்தர்கள் என பலர் பங்கேற்றனர். வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தலைமை அலுவலக வளாகத்தில் இந்த உள்ளக விளையாட்டு அரங்கு நிர்மாணிக்கப்பட உள்ளது. இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு நவீன வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதுடன் பிரதேச மட்டத்தில் விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான முக்கிய உட்கட்டமைப்பு திட்டமாகவும் இந்த உள்ளக விளையாட்டு அரங்கு அமைய உள்ளது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிற பழைய பூங்கா விவகாரம். இந்த அரசாங்கம் திடீரென்று இளைஞர்களுக்கு தாங்கள் ஏதோ செய்கிறோம் என்ற நினைப்பிலே 190 வருட காலமாக மரங்கள் நிற்கிற அந்த பழைய பூங்காவுக்குள்ளே ஒரு உள்ளக விளையாட்டரங்கு ஒன்றை கட்டுவதாக தீர்மானித்தார்கள். சுற்றுச்சூழலை மிக மோசமாக பாதிக்கிற ஒரு செயற்பாடு. உலகத்திலே இருக்கிற எல்லா நகரங்களிலேயும் ஒரு மத்திய பூங்கா இருக்கும், சென்ட்ரல் பார்க். எந்த நகரத்தை எடுத்தாலும், உலகத்தில் எந்த நகரத்தை எடுத்தாலும் ஒரு மத்திய பூங்கா இருக்கும். யாழ்ப்பாண நகருக்கு ஒரு மத்திய பூங்காவாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பழைய பூங்கா. யாழ்ப்பாண நகரத்தினுடைய முதலாவது அரசாங்க அதிபர் ஒரு வெள்ளைக்காரன். அவர் தனியார் காணிகள் பலவற்றை தன்னுடைய காசு விலை கொடுத்து வாங்கி அதனை இந்த நகரத்துக்கான மத்திய பூங்காவாக அதனை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று அறக்கட்டளை நன்கொடையாக அதனை கொடுத்திருக்கிறார். அங்கே இருக்கிற உத்தியோகத்தர்களே, அரசாங்க அதிபர் உட்பட உத்தியோகத்தர்களே சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு அறக்கட்டளையையும் ஸ்தாபித்திருக்கிறார்கள். ஒரு அறக்கட்டளையை ஸ்தாபித்து கூட்டம் வைத்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள். இதுல இனிமேல் ஒரு கட்டடமும் கட்டுவதில்லை என்று தாங்களே தீர்மானித்திருக்கிறார்கள். தீர்மானித்து விட்டு அவர்களே அங்கே ஒரு கட்டடம் கட்டுவதற்கு முயற்சி செய்த போது ஒரு சுற்றுச்சூழல் விரும்பி நீதிமன்றத்திலே ஒரு தடை கட்டளையை பெற்றார். உடனடியாக எங்களுக்கு எதிராக எழுப்பப்பட்ட கோஷம், இவர்கள் அபிவிருத்திக்கு மாறானவர்கள், இளைஞர்களுக்கு தேவையானதை செய்ய விடுகிறார்கள் இல்லை, அதை தடுக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த முறைப்பாடு இளைஞர்கள் மத்தியிலே பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிரகாசனுடைய இந்த செயல்பாடு எங்களுடைய கட்சியை கண்மூடித்தனமாக விமர்சிக்கிறவர்களுக்கும் இது ஒரு படிப்படையாகும். சில இடையூறுகள் இருக்கின்றன, சில தடங்கல்கள் இருக்கின்றன, திட்டமிடலில் சில சிக்கல்கள் இருக்கின்றன. அவற்றை எல்லாம் மேவி செயல்படுகின்ற ஆற்றல் படைத்த எங்களுடைய எளிய சந்தை தலைமைத்துவதற்கு பிரகாஷ் போன்றவர்கள், சுகிர்தன் போன்றவர்கள் முன்னணியாக திகழ்கிறார்கள். ஒரு கட்சியின் பெருமை தலைவர் என்ற வகையில் நான் மிக பெருமையோடு சொல்லியிருக்க விரும்புகிறேன். இன்றைய அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம், இந்த நாங்கள் அபிவிருத்திக்கு தடையாக இருக்கிறோம் என்று சொல்லி எங்களை சொல்லாமல் அவர்கள் அபிவிருத்திக்கு தடையாக இருக்கிறதை உடனடியாக நிறுத்த வேண்டும். இந்த மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும். இந்த மாகாண சபை தேர்தல் நடக்குமாக இருந்தால் எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்கள், அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களை இணைத்து ஒரு வாரத்துக்கு ஒரு உள்ளூராட்சி பிரதேசத்திலே எல்லா வாகனங்களையும் இணைத்து இப்பயும் செய்யலாம். நாங்கள் உள்ளூராட்சி மன்றத்துக்குள்ளே பேசி சபையிலே ஒரு பிரேரணையை முன்வைத்து நாங்கள் வாகனங்களை ஷேர் பண்ணி கொள்றோம். ஒரு வாரம் இந்த வாரத்துக்கு சென்றால் எல்லா யாழ்ப்பாணத்திற்கு எல்லா உள்ளூராட்சி மன்றத்தில் இருக்கிற வாகனங்களையும் எடுத்து ஒரு வாரம் ஃபுல்லா அந்த பிரதேசத்தை துப்புரப்படுத்துறதோ ஒரு அபிவிருத்தி திட்டம் செய்யலாம். நாங்கள் மட்டக்களப்பை செய்யறதுக்கான சில திட்டங்களை வைத்திருக்கிறோம். ஆனால் ஒரு மாகாண சபை இயங்குமாக இருந்தால் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் என்ற அந்த சப்ஜெக்ட், அந்த உரிய பொறுப்புள்ளவர்கள் அந்த அதிகாரத்துடன் இன்னும் பல சேவைகளை இந்த பிரதேசத்துக்கு செய்யலாம். இந்த அரசாங்கத்தினுடைய நிதி இல்லை, இதனுடைய மக்களுடைய வரிகாசிலே தான் இந்த அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். இந்த வரிகாசை இன்னும் அதிகரிக்கிறதுக்கு, வெளிநாட்டில இருந்து இன்னும் நிதியை எடுத்துக்கொள்றதுக்கு பல விடயங்களை மாகாண சபை இருந்தால் செய்யலாம். இன்னும் பல்வேறு வகையான மிக பாரிய செயற்திட்டங்கள் எங்களால் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதற்குரிய ஆரம்ப பணிகள் செய்து கொண்டிருக்கின்றோம். சுன்னாகம் ஸ்பேர், சுன்னாகம் சதுக்கம், எண்ணிவில் ஸ்பேர், எண்ணிவில் சதுக்கம், ஏழாலை உப அலுவலகம் போன்ற பாரிய செயற்திட்டங்கள் இப்பொழுது கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அது நிறைவு பெற்றதும் வளமானதொரு
வலிகாமம் தெற்கை நீங்கள் காண்பீர்கள். கிளிநொச்சி இரணிமடு குளம் மொத்தம் நீர் கொள்ளளவில் 20 வீதத்தில் காணப்படுவதாக மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். எல்னினோ தாக்கம் காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரதான நீர்ப்பாசன குளங்களில் ஒன்றாகிய இரணிமடு குளம் மொத்தம் நீர் கொள்ளளவில் 20 வீதத்தில் காணப்படுவதாக கிளிநொச்சி மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். 36 அடி நீர் கொள்ளளவை கொண்ட இரணிமடு குளத்தின் நீர்மட்டமானது தற்போது 19 அடியாக காணப்படுகின்றது. ஏனைய குளங்களின் நீர்மட்டங்களும் குறைவடைந்து காணப்படுகின்றன. கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள பல குளங்களில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள வறட்சியான காலநிலை காரணமாக நீர் குறைவடைந்துள்ளது. சிறிய குளங்களில் நீர் முற்றுமுழுதாக வற்றிய நிலையில் காணப்படுவதுடன் கால்நடைகள் நீரின்றி பாதிக்கப்பட்டுள்ளன. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரியும் மீள நிகழாமையை உறுதிப்படுத்துவோமே யாழ்ப்பாணத்தில் சர்வதேச மாநாடு நடத்தப்படுவதாக மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளது சங்கம் அறிவித்துள்ளது. சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான தினத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரியும் மீள நிகழாமையை உறுதிப்படுத்தவுமே யாழ்ப்பாணத்தில் சர்வதேச மாநாடு நடத்தப்படுவதாக மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளது சங்கத்தின் தலைவி ஆனா அமலநாயகி தெரிவித்துள்ளார். மட்டு ஊடக அமையத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இது ஒரு தமிழர்களின் பிரச்சனையாக பாருங்கள், ஒரு தமிழ் இனத்துக்கு நடந்த ஒரு பிரச்சனையாக பாருங்கள். எங்களுடைய உறவுகள் இன்றைக்கு காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கேட்டு நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னால் இனி வரும் சந்ததிகளுக்கு அந்த இனிமேல் நடக்காமல் இருக்கணும், மீள் நிகழாமையை உறுதிப்படுத்தி தான் நாங்கள் இந்த போராட்டங்களை செய்து வருகின்றோம், வலியுறுத்தி வருகின்றோம். எங்களுடைய இந்த மாநாட்டின் அம்சமாக மீள் நிகழாமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதும் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். நாங்கள் வீதிகளில் இருந்து போராடுவது எங்கள் உறவுகளுக்கு மாத்திரமில்லை, எமது சந்ததிக்காகவும் எமது இனத்துக்காகவும் தமிழர்களுக்காகவும். ஆகவே தமிழ் இனத்தில் பற்றுள்ளோர் அனைவரும் இந்த மாநாட்டுக்கு ஒன்று திரண்டு அனைவரும் உங்களுடைய ஆதரவுகளையும் உங்களுடைய ஆதரவு கரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பல்வேறு விடயங்களில் எங்களுக்கான உதவி திட்டங்கள் எதுவும் பெரிய அளவில் கிடைக்கவில்லை. மாநாடு செய்வதென்பது ஒரு பெரிய அளவு நிதியை கொண்டுள்ளது. ஆகவே அந்த பொருட்செலவுகள் நிறைய இருக்கிறதால இதுவரைக்கும் நாங்கள் போராட்டங்கள் செய்யும்போது எமது மாவட்டங்கள் இந்த வளங்களை பெற்றுக்கொண்டு தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் இந்த முறை யாழ் மாவட்டத்தில் இந்த மாநாடு நடக்குது என்பதற்காக தவிர்த்து நிற்காமல் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற எமது அன்பான உறவுகளும் இதுக்காக பல்வேறுபட்ட செலவினங்கள் இருக்குது. அதுகளை நீங்களும் பொறுப்படுத்தி இந்த மாநாட்டை சிறப்புற செய்து ஒரு சர்வதேசத்துக்கு ஒரு கூடிய ஒரு பொறுப்பு குரலாக நாங்கள் எங்களுக்கு சர்வதேச நீதி தான் வேண்டும், சர்வதேசம்தான் இதுக்கு நேரடியாக தலையிட்டு எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என்ற அந்த குரலை நாங்கள் கூட்டு முயற்சியாக எல்லோரும் சேர்ந்து அந்த குரலை கொடுப்போம். மரம் வெட்டி கொண்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவரின் மீது பாரிய மரக்களை முறிந்து வீழ்ந்து குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக நோர்வுட் போலீசார் தெரிவித்துள்ளனர். நூரலியா மாவட்டம் நோர்வுட் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போகவந்தலாவை எல்பட மேல் பிரிவு தோட்ட பகுதியில் மரம் வெட்டி கொண்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவரின் மீது பாரிய மரக்களை முறிந்து வீழ்ந்து குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக நோர்வுட் போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று மாலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் மடில் சிட்மை பெருந்தோட்ட நிறுவனத்தின் கீழ் இயங்கும் போகவந்தலாவை கர்கஸ் வேர்ல்டு எல்பட மேல் பிரிவு தோட்ட பகுதியில் ஒப்பந்த அடிப்படையில் மரம் வெட்டும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போதே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. மரத்தின் பாரிய கிளை ஒன்று முறிந்து வீழ்ந்த நபரின் தலைப்பகுதியில் விழுந்து காயங்களுக்கு உள்ளான நிலையில் போகவந்தலாக மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலையின் வட்டாரங்கள் தெரிவித்தன.
கண்டி பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரே உயிரிழந்துள்ளதாக தெரிய வருவதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். முன்னாள் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். போலீஸ் அதிகாரிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி காயப்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். தனக்கு விடுவிக்கப்பட்ட தண்டனைக்கு எதிராக தனது சட்டத்தரணிகள் ஊடாக தாக்கல் செய்த பிணை மனு இன்று மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் போதான விசாரணைகளை தொடர்ந்து சமிந்த விஜயஸ்ரீயை 50,000 ரூபாய் ரொக்க பணத்திலும் தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசின் தொலைநோக்கற்ற ஆட்சியினால் மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசின் தொலைநோக்கற்ற ஆட்சியினால் நாட்டின் மக்கள் பாரிய அவதிக்குள்ளாகியுள்ளனர். பொய்கள் மற்றும் ஏமாற்றுதல்களினால் லட்சக்கணக்கான நாட்டு மக்கள் ஏமாற்றப்பட்டு திசை தடுமாறியுள்ளனர். நாளாந்தம் 3 வேளை உணவை கூட பூர்த்தி செய்ய முடியாத லட்சக்கணக்கான மக்கள் அழுத்தங்களை எதிர்கொண்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் மதவச்சிய யகாவள பிரதேசத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் அங்கத்தவர் விரிவாக்க விசேட வேலை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். රට තුළ කර්මාන්ත පද්ධතිය ශක්තිමත් කරමින් நாட்டில் காணப்படும் ஒரே ஒரு மாற்று தரப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி மாத்திரமே காணப்படுகின்றது. விவசாய வாழ்க்கை முறையை கொண்டுள்ள மக்களின் விவசாயத்தை மேம்படுத்தி கைத்தொழில் கட்டமைப்புகளை வலுப்படுத்தி உற்பத்தி தொழில்களை ஏற்படுத்தி விரைவான அபிவிருத்தியை ஏற்படுத்த ஐக்கிய மக்கள் சக்தியினால் மாத்திரமே முடியும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்தார். கிராமத்தில் கட்டியெழுப்பி நகரங்களை உருவாக்கி நாட்டை கட்டியெழுப்பும் புதிய வேலை திட்டத்திற்கு முழுமையான ஆதரவை எமக்கு பெற்றுத் தாருங்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு கேட்டுக்கொண்டார். ඔබ මුහුණ දෙන ප්‍රශ්න ඔබට තිබෙන ගැටලු පිළිබඳව අපිට අවබෝධයක් තිබෙනවා. வடக்கில் போலீசாரின் செயற்பாடுகளில் முன்னேற்றம் காணப்படுவதாக வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கட்டுப்பாடு, மணல் மாஃபியாக்களின் செயற்பாடுகளை தடுப்பது மற்றும் வீதிகளில் இளையோர் அதிவேகமாக மோட்டார் சைக்கிளை செலுத்தி ஏனைய வீதி பயனாளிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நிலைமையை கட்டுப்படுத்துவது தொடர்பில் போலீசார் மேலும் தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகனுக்கும் புதிதாக வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக பொறுப்பேற்றுள்ள தினேஷ் கருணாநாயக்க அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருக்கு ஆளுநர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் வடக்கு மாகாணத்தில் சட்டம் ஒழுங்கு மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு சிறந்த சேவையை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். சந்திப்பின் போது ஆளுநர் யாழ்ப்பாண மாவட்ட செயலராக பணியாற்றிய காலப்பகுதியில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தாம் கடமையாற்றியதை சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தினேஷ் கருணாநாயக்க நினைவு கூர்ந்தார். இதன்போது வடக்கு மாகாணத்தின் நிலைமை மற்றும் போலீசாரின் செயற்பாடுகள் தொடர்பான கருத்துக்களும் பரிமாறப்பட்டன. வடக்கு மாகாணத்தில் போலீசாரின் செயற்பாடுகளில் அண்மை காலத்தில் முன்னேற்றம் காணப்படுவதாக குறிப்பிட்ட ஆளுநர் குறிப்பாக உயிர்கொல்லி போதைப் பொருளின் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார்.
இவ்விடயங்களில் தொடர்புடைய அரச நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து செயற்பட்டு பொதுமக்களின் பாதுகாப்பையும் சட்டத்தின் ஆட்சியையும் உறுதிப்படுத்தும் வகையில் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியதன் அவசியமும் கலந்துரையாடப்பட்டது. இச்சந்திப்பில் யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஜெயமகாவும் கலந்து கொண்டிருந்தார். நுவரெலியா பேருந்து நிலையத்தில் பாலூட்டும் தாய்மார்களுக்கான அறை திறந்து வைக்கப்பட்டது. நுவரெலியா மாவட்டம் நுவரெலியா பேருந்து நிலையத்தில் குழந்தைகளின் சுகாதாரம் மற்றும் தாய்மார்களின் நலன் கருதி பாலூட்டும் தாய்மார்களுக்கான விசேட அறை ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பிரதி கல்வி அமைச்சர் மதுர செனவிரத்ன, நுவரெலியா மாநகர சபை மேயர், மாநகர சபை உறுப்பினர்கள் முன்னிலையில் குறித்த அறை திறந்து வைக்கப்பட்டது. பெரும் எண்ணிக்கையிலான பாலூட்டும் தாய்மார்கள் நுவரெலியா நகருக்கு வருகின்றனர். இந்நிலையில் நகர மத்தியில் அமைந்துள்ள பிரதான பேருந்து தரிப்பிடத்தில் தரித்து செல்ல வேண்டிய நிலை இவ்வாறானதொரு அறை திறந்து வைக்கப்பட்டிருப்பதும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு ஏறாவூர்பற்று பிரதேச சபையால் வீதிகளை புனரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு ஏறாவூர்பற்று பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் மிக மோசமான நிலையில் உள்ள வீதிகளை புனரமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஏறாவூர்பற்று பிரதேச சபையின் 2026ஆம் ஆண்டிற்கான வருடாந்த அபிவிருத்தி வேலை திட்டத்தின் கீழ் செங்கலட்டை கணபதி நகரில் அமைந்துள்ள பாடசாலை வீதியை கான்கிரீட் இட்டு புனரமைக்கும் பணிகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஏறாவூர்பற்று பிரதேச சபை உறுப்பினர் நிலாந்தனின் வேண்டுகோளின் அடிப்படையில் வீதி புனரமைப்பு பணிக்காக ஏறாவூர்பற்று பிரதேச சபையினால் 1.55 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புனரமைப்பு பணிகள் இன்று காலை ஏறாவூர்பற்று பிரதேச உறுப்பினர் நிலாந்தன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வில் ஏறாவூர்பற்று பிரதேச தவிசாளர் முரளிதரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைத்தார். மாகாண குறித்து ஒதுக்கப்பட்ட அபிவிருத்தி நிதியத்தின் மூலம் ஒதுக்கப்பட்ட நிதிகளுக்குள்ளான வேலைகளும் கிட்டத்தட்ட 90% மேற்பட்ட வேலைகள் அனைத்தும் நிறைவு பெற்றிருக்கின்றது. வழமையாக சபை நிதி ஒதுக்கீடு மூலம் ஒதுக்கப்பட்ட கௌரவ உறுப்பினர்களின் முன்மொழிவுக்கு அமைய 22 வேலை திட்டங்கள் ஒதுக்கப்பட்டிருந்ததுக்கு அதற்கமைய கிட்டத்தட்ட 12 வேலை திட்டங்கள் நிறைவு பெற்றிருக்கின்றது. அதில் ஒரு வேலை திட்டம்தான் இன்றைய இந்த கௌரவ உறுப்பினர் நிலாந்தன் அவர்களால் முன்மொழியப்பட்ட இந்த பாடசாலை வீதிக்கான வேலை திட்டம். ஆகவே ஏறாவூர்பற்று பிரதேச சபையினுடைய அந்த நிதி ஒதுக்கீட்டு மூலம் செய்யப்படுகின்ற இருக்கின்ற வளங்கள் நிதிகளை வைத்து செய்யப்படுகின்ற வேலை திட்டம் மக்களினுடைய தேவையினை அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகின்ற வேலை திட்டங்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக செய்யப்படுகின்றது என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாத்தளை களதாவளை 2ஆம் வட்டாரத்தில் சேதமடைந்திருந்த வீடு புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டது. சுபீட்சம் இந்து சமூக நலன்புரி ஒன்றியத்தின் 15வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு மாத்தளை களதாவளை 2ஆம் வட்டாரத்தில் சேதமடைந்திருந்த வீடொன்றை புதிதாக நிர்மாணித்து பயனாளிகளிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது. சுபீட்சம் இந்து சமூக நலன்புரி ஒன்றியத்தின் தலைவர் முருகானந்தம் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக சட்டத்தரணி ரா மணிவண்ணன் கலந்து கொண்டார். பிரதிநகர முதல்வர் மோகன், மாத்தளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதீப் வீரதென்ன, முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினர் சிவஞானம் ஆகியோர் சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்ட இந்நிகழ்வில் அதிதிகள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். இதேவேளை ஆலய தலைவர்கள், சமூக அமைப்புகளின் தலைவர்கள், நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டனர்.
மாத்தளையில் கல்வி, சமூக, சமயம் ஆகியவற்றை மேம்படுத்தும் நோக்கில் சுவீட்சம் இந்து சமூக நலன்புரி ஒன்றியம் பல்வேறு வேலை திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நிலவின் பெரும்பகுதி மறைக்கப்பட்டு எதிர்வரும் 28ஆம் திகதி ஓர் அரிய பகுதியளவு சந்திர கிரகணம் நிகழவுள்ளது. நிலவின் பெரும்பகுதி மறைக்கப்பட்டு எதிர்வரும் 28ஆம் திகதி ஓர் அரிய பகுதியளவு சந்திர கிரகணம் நிகழவுள்ள நிலையில் கிட்டத்தட்ட முழு சந்திர கிரகணம் போல காட்சியளிக்கும். எனினும் இந்த நிகழ்வை இலங்கையில் காண முடியாது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும்போது பூமியின் நிழல் சந்திரனை மறைக்கின்றது. அப்போது சூரிய ஒளி பூமியின் வளிமண்டலத்தை கடந்து சந்திரனின் மீது படுகின்றது. அதனால் இந்த சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கின்றது. எனவே இதை இரத்த நிலவு என்கின்றனர். சாதாரண பகுதி சந்திர கிரகணங்களில் நிலவும் ஒரு சிறிய பகுதி மட்டுமே பூமியின் நிழலால் மூடி மறைக்கப்படும். ஆனால் வெள்ளிக்கிழமை நடக்க உள்ள இந்த சந்திர கிரகணத்தின் போது நிலவின் மேற்பரப்பில் 96% பகுதி பூமியின் நிழலால் மூடப்படுகின்றது. வெறும் 4% மட்டுமே விளிம்பில் வெளிச்சமாக இருக்கும். வழக்கமாக முழு சந்திர கிரகணத்தின் போது மட்டுமே சந்திரன் சிவப்பு நிறத்தில் பிரகாசிக்கும். ஆனால் இந்த கிரணத்தில் 96% நிலவு மறைக்கப்படுவதால் இது பகுதி கிரணமாக இருந்தாலும் முழு சந்திர கிரணத்தை போலவே இரத்த சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் என்பதால் இது சிவப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. வட மற்றும் தென் அமெரிக்க கண்டங்களில் இந்த கிரணம் மிகவும் தெளிவாக புலப்படும். சுமார் 100 கோடி மக்கள் இதனை நேரடியாக காண வாய்ப்புள்ளதாக வானியல் வல்லுநர்கள் கணித்துள்ளனர். ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் மேற்கு ஆசியாவின் சில பகுதிகளில் இது பகுதி அளவாக தெரியும். இலங்கை, இந்தியா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா மற்றும் பசிபிக் பெருங்கடல் நாடுகளில் இந்த கிரணம் தெரியாது. இலங்கை நேரப்படி ஆகஸ்ட் 28 காலை இந்த கிரணம் நிகழவுள்ளது. காலை 8:04 மணிக்கு தொடங்கி முற்பகல் 9:43 மணிக்கு உச்சகட்டத்தை எட்டி காலை 11:22 மணிக்கு முடிவடையும். இக்காலகட்டத்தில் இலங்கையின் பகல் நேரமாக இருப்பதால் இந்த கிரணத்தை நம்மால் பார்க்க முடியாது. நிதி முறைகேடு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் தயாகமேகுவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சமுத்தி ஊழியர் தொழிற்சங்க கூட்டமைப்பினால் இன்று காலை லஞ்ச அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டது. கடந்த 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சமுத்தி திணைக்களத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் சுமார் 500 மில்லியன் ரூபாய் அளவிலான ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்புடைய இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டை பதிவு செய்த பின்னர் அகில இலங்கை சமுத்தி அபிவிருத்தி அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் மற்றும் சமுத்தி ஊழியர்கள் கூட்டமைப்பின் தலைவர் சோமஸ்ரீ லியனக்கே ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தார். අපි අද මේ අලස් හා දූෂණ කොමිෂන් සභාවට ඇවිල්ලා පැමිණිල්ලක් දැම්මා. சமுர்த்தி ஊழியர் தொழிற்சங்க கூட்டமைப்பினால் இன்று காலை லஞ்ச அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டது. கடந்த 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சமுர்த்தி திணைக்களத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் சுமார் 5000 மில்லியன் ரூபாய் அளவிலான ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பிலேயே இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டை பதிவு செய்ததன் பின்னர் அகில இலங்கை சமுர்த்தி அபிவிருத்தி அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் மற்றும் சமுர்த்தி ஊழியர்கள் கூட்டமைப்பின் தலைவர் சோமஸ் இலியனகே ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தில் நிதி மோசடிகள் இடம்பெற்றுள்ளன. 2019ஆம் ஆண்டு ரணில் பிரதமராக இருந்த காலத்தில் தயாகமகே என்பவரால் சட்டவிரோதமான முறையில் சில பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய்கள் சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளன. இதனை ஒரு நிதி முறைகேடாகவே நாங்கள் பார்க்கிறோம். இவை காலைப்போக்கில் மறைக்கப்பட்ட விடயங்கள்.
இந்த தகவல்களை நாங்கள் லஞ்ச ஆணைக்குழுவிடம் ஒப்படைத்துள்ளோம். தாகமிக அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்தில் அரசியல் பிரசார நடவடிக்கைகளுக்காகவும் தேசிய விழாக்களையும் சமுர்த்தி நிவாரணங்கள் வழங்கும் விழாக்களையும் நடத்துவதற்காகவும் சமுர்த்தி திணைக்களத்தின் நிதியை தவறாக பயன்படுத்தியுள்ளார். அரசியல் ஆதரவாளர்களுக்கும் உறவினர்களுக்கும் நிவாரணங்களை வழங்கி அரசியல் லாபம் அடைந்துள்ளார். அன்று நாங்கள் ஊடகங்களுக்கு இதை பற்றி தெரிவித்த போதிலும் யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அரசியல் பிரசாரத்திற்காக சமுர்த்தி திணைக்களத்தின் நிதி பெருமளவில் வீணடிக்கப்பட்டது. ஆனால் தற்போதைய அரசாங்கம் கடந்த காலத்தில் நடந்த அனைத்து முறைகேடுகள் குறித்து நீதி வழங்கி வருவதால் சட்டவிரோதமாக செயல்பட்ட அந்த அமைச்சருக்கு தகுந்த தண்டனையை இந்த அரசாங்கம் வழங்கும் என தொழிற்சங்க கூட்டமைப்பாக நாங்கள் நம்புகிறோம். அதற்குரிய சான்றுகளையும் தகவல்களையும் நாங்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளோம். இன்றும் கூட சமுர்த்தி திணைக்களத்தின் நுண்கடன் சேமிப்பு பிரிவில் 100 மில்லியன் ரூபாய்க்கான கணக்கு வழக்குகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. இது அமைச்சரின் அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மற்றும் வழிகாட்டலுடன் நடந்த மிகப்பெரிய நிதி முறைகேடு என்று நாங்கள் கருதுகிறோம். අල්ලස් හා දූෂණ කොමිෂන් සභාවට පැමිණිලි කරන තමයි අපි අද ආවේ. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் டான் தமிழொலியின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அனுசரணை வழங்கியோர் புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர் முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு.